ஒரு போதுமான செல்வாக்கும் வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதை சரியாக திமுக பயன்படுத்துகிறது. திமுகவை அண்ணன் திருமாவளவன் சரியாக பயன்படுத்தவில்லை என்று நான் குற்றம் சாட்டுறேன். புரியுதுங்களா? ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவர் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. திமுக கிளை செயலாளருக்கு அறிவு பொம்மை முதலமைச்சர்னு சொல்றீங்களா? இல்ல அப்படின்னு. மருத்துவமனைகள்ல நிறைய மருந்துகளே இல்ல, வெளியே தான் போய் வாங்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளுறாங்க. 2025 ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றாரு, கடந்த 6 மாதங்களில் 25,000 எய்ட்ஸ் நோயாளிகளை தமிழ்நாடு அரசு கண்டுணர்ந்திருக்கிறது. சொன்னாரா இல்லையான்னு சொல்லுங்க. அதிகாரம் திராவிடம் நினைத்தால் இவருக்கு அதிகாரம் அளிக்கலாம், திராவிடம் நினைத்தால் இவர் அமைச்சர் ஆக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கலாம். அதற்காக தமிழ் தேசியத்தை எந்த கோணங்கள் வேணாலும் பேசலாம் என்ற சூழலை உருவாக்கியது திராவிடம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது திமுக மகளிர் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதுல உதயநிதி அவர்கள் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. இது அவர் மைக்குன்னு நினைச்சு கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நாட்டை கற்றவர்கள் ஆள வேண்டும் சொல்றாரு, மேலும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் சொல்றாரு. கற்றவர்கள்னா டிகிரி படிச்சவங்க கிடையாது. உலக வரலாறுகள், சமூக சூழ்நிலைகள், பிற்கால முற்கால வரலாறுகள் இவற்றையெல்லாம் ஒருங்கே கற்றவன் மட்டும்தான் ஆட்சிமைக்கு தகுந்த உகந்த நபராக இருப்பாங்கன்றது அவருடைய கூற்று. புத்தர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா, நாட்டை நல்முறையில் சுவாசிக்கிற, மக்களை சுவாசிக்கிற, மண்ணின் ஒவ்வொரு துகளில் நேசிக்கிற ஒரு மன்னவன் வரும்போது அந்த மன்னனுடைய வரலாறு நாட்டின் வரலாறாக பரிணாமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இதில் எந்த விதத்துலையும் ஒப்பீட்டில் நீங்கள் சொன்ன அந்த தலைவர் தகுதி பெற மாட்டார். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கண்ணாடி முன் நின்று பேசுவதற்கு முன்பாக இவர் சொல்கிறார்ல அந்த குற்றச்சாட்டுல, அதுக்கு மைக்கு நினைச்சு கண்ணாடி முன்னாடி நின்று பேசிருக்காரு. அதுக்கு முன்பாக இவர் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் போய் ஒரு துணை முதலமைச்சர் நம்மளோட சூழல் என்ன அப்படின்றத யூகிச்சு பார்த்துருக்கணும். முகமது நபிகிட்ட போயிட்டு ஒரு தாயும் ஒரு மகனும் போகிறாங்க. போகும்போது தாய் முகமது நபிகிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, என் பையன் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம் சாப்பிட்றான், அதனால் அவனுக்கு அஜீரண கோளாறுகள் மற்றும் சில உபாதைகள் ஏற்படுது, நீங்கள் ஒரு சில அறிவுரைகளை சொல்லி சரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது நபிகள் என்ன சொல்கிறாங்க, போய் 1 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறார். தாய் மகனும் போயிடுறாங்க. 1 வாரம் கழிச்சு திருப்பி வராங்க. அப்போ நபிகள் அந்த பையனை கூப்பிட்டு, வெல்லம் சாப்பிட்றதுனால என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, என்னென்ன குறைபாடுகள் வரும், அதனால இன்னிலேருந்து நீ வெல்லம் சாப்பிட்ற நிறுத்தின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அதை அந்த பையன் ஏற்றிக்கிட்டு அன்னிலேருந்து வெல்லம் சாப்பிட்ற நிறுத்திடுறான். அப்போ அந்த தாய் நபிகிட்ட கேட்குறாங்க, ஏங்க போன வாரம் வந்தேன், அப்போயே இந்த அறிவுரை சொல்லிடலாம்ல, என்னான்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் சொல்கிறாங்க, போன வாரம் வரைக்கும் நானும் வெல்லம் திறந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால் என்னால் அந்த அறிவுரை சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதுக்கு நான் தகுதி வர வேண்டும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப மோடி அவர்களுக்கு இது சொல்ல தகுதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரு உதயநிதி அவர்கள் சொல்வதற்கு அவருக்கு தகுதி வேணும். அது நான் இதுக்கு தரவுக்கு வரேன் பாருங்க. 2019 26 வரையில 8000 பெண்கள் ஆணவ படுகொலை மற்றும் பாலியல் கொடுமைகளால தமிழ்நாட்டில் இறந்திருக்காங்க. தரவு. அந்த தரவுகள் எல்லாமே பொய் இல்லை அப்படின்னா ஒரு மத்திய குற்ற ஆவண காப்பகம் இருக்கு, அதுன்னு இவரு பொய்ன்னு சொல்லுங்க. தரவுகள் நாங்கள் இருந்து எடுக்கிறோம், வந்த உடனே ஒரு பேப்பரில் எழுதி வச்ச சொல்கிறோம். புரியுதுங்களா? உலகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், உலகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 1,06,00,000 நடந்திருக்கிறது. புரியுதுங்களா? 2016 21 வரையில 13,13,000 பேர் பாலியல் தொல்லைகளால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தரவு. தமிழ்நாட்டுக்கு வருவோம். 8000 பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஆவணப்படுகொலையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஆவணப்படுகொலைக்கு எதிராக என்ன சட்டம் நிறைவேற்றினீங்க? ஏதோ 1-2 நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக. இது ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட போக்சோ போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களுக்கு காலையில் எழுந்து அவனுக்கு அன்னைக்கு 1000 ரூபாய் தேவை, எனக்கும் தேவை. சமூகத்தின் மீது நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஆகப்பெரும் அறிஞர்கள், பொறுப்பாளர்கள் இந்த சமூகத்தை ரொம்ப கூர்ந்து படிப்பதனால அல்லது ஆய்வு செய்வதனால ஒரு சில தகவலை நாங்கள் பெற்றுக்கிறோம். புரியுதுங்களா?
அதனால் ஒரு சில விஷயங்கள் தெரியுது, நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி எடுத்து சொல்கிறோம். இது எடுத்து சொல்லும்போது பொய்மை அப்படின்னு கேட்டினா ஒரு டிஃபர்மேஷன் சூட் போட சொல்லலாம், வழக்குகள் போட சொல்லலாம், நம்ம சந்திக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், ஒன்றுலாம் கிடையாது. மத்திய குற்ற ஆவண காப்பகம் வரைய இருக்குது. நீ என்னென்ன குற்றம் பண்ற, ஒரு நாட்டில் என்ன குற்றம் நடக்குது, ஒரு அரசு சரியாக இயங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அமைச்சருக்கு மேலே வந்து உங்களுக்கு சிஏஜி சென்ட்ரல் ஆடிட்டிங் ஏஜென்சி வந்து குற்றச்சாட்டு சொல்லும். 2018 நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் வந்து கிணறு தோண்டானதாக ஒரு 5 லட்ச ரூபா ஆட்டையை போட்டவர் நத்தம் விஸ்வநாதன். புரியுதுங்களா? இது சிஏஜி அறிக்கையின் ஊடாகத்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே அறிக்கைகளும் ஆவண காப்பகத்திலேருந்து வருகிற அந்த குற்றச்சாட்டுகளும் நம்ம வந்து கூர்ந்து கவனிப்பதனால வாசிப்பதனால தெரியுது. அப்போ உதயநிதி வந்து என்ன சொல்கிறாரு கேட்டினா, எல்லா நாட்டிலும் குற்றச்சாட்டுகள் இருக்கும், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆணவ படுகொலை நடந்திருக்குது, 8000 பேர் செத்துருக்குறேன். பாலியல் குற்றம் நடந்திருக்குது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றம் நடந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் நடந்திருக்குது. புரியுதா? அவங்களுக்கு தான் சிறை தண்டனையும் நாங்க வாங்கி கொடுத்துட்டுமே உடனடியா நடவடிக்கை எடுக்கிறோமே அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், குற்றம் நடந்து போச்சு, குற்றம் நடந்து தண்டனை பெற்றாச்சு. ஆட்சியாளரோட வேலை என்ன? குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாக அதை தடுத்து காப்பதுன்னு ஆட்சியாளரோட வேலை. ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸா போட முடியும். அது வாஸ்தவம். நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்குதா? ஒரு மாவட்டத்திலே 300க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு ஒன்று ஐயா நம்ம திருமாவளவன் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இருக்கிற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு செய்கிறாங்க. அதை உங்களால் செய்ய முடியலையே. சட்டத்தை கடுமையாக்குறதுக்கான முயற்சிகளை இது 4.25 வருஷம் ஆனால் கூட உங்களால் முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்ந்த சமூகத்தினுடைய வாக்கள் எழுந்து விடக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. இல்லை, இதுக்கும் ஒரு காரணம் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாநிலம் வந்து தனியாக சட்டத்தை வந்து இயற்ற முடியாது, மத்திய அரசுடைய ஒப்புதலோட தான் இயற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களே. மாநில தனியா சட்டம் இயற்ற முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இல்ல, மாநிலத்துக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு, அதன் மீது சட்டம் இயற்றலாம். அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்தையுடைய அந்த தரவை பெற்று 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஏன் 10.5% இடஒதுக்கீட்டை இன்னும் ஐயா அமல்படுத்தலை? கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்ல, பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன பிரச்சனைகளை வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருக்குது என்பதை ஆய்வுக்குட்படுத்தி அதை சட்டமாக்கி கவர்னருக்கு அனுப்பலாம். அடிப்படையில் அந்த வேலையை செய்யலாம். அந்த வேலையை செய்யலையா? ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கான தீர்மானமோ அல்லது அந்த தடுப்பு சட்டத்தினுடைய சட்ட வரைவோ இன்னும் சட்டமன்றத்தில் கொண்டு வரலையே. அப்போ நீங்கள் யாருக்கான அரசு? ஆனால் திருமாவளவன் இவரோட ஒட்டி இருப்பதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மேலே பிஜேபி குறை சொல்லிடுவார், சனாதன பார்ப்பனை எதிர்ப்பு அப்படின்றவார். அதுவல்ல நோக்கம். இன்றைக்கு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு தனிப்பட்ட முறையில் வாக்கு வாங்கவில்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற 12,500 கிராமங்களில் ஒரு போதுமான செல்வாக்கும் வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதை சரியாக திமுக பயன்படுத்துகிறது. திமுகவை அண்ணன் திருமாவளவன் சரியாக பயன்படுத்தவில்லை என்று நான் குற்றம் சாட்டுறேன். மக்களுக்காக திமுக கூட நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்படி இருந்தா நீங்க ஆணவ தடுப்பு அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கணுமே, ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றிருக்கணுமே. ஆட்சி முடிய போதே. அப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து சுய லாபத்துக்காக மட்டும் சுய லாபம் சொல்ல வரல. அவரு ஒரு ஆகப்பெரும் களப்போராளி, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அடிப்படையில் தேவையானதை நிறைவேற்ற மறுக்கிறாரா அல்லது அவங்க எதிர்பார்த்த செய்யவில்லையான்றதை எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அவர் களத்துக்கே வரல, மக்களுக்கான குரலை எழுப்பல அப்படின்னு சொல்ல முடியாது. சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக சொல்றாங்க சிறுபான்மையினர்களை வந்து பாதுகாக்கிறதே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இது அது அவங்களுக்கு எழுதப்பட்டது. சிறுபான்மையினர் திமுக தான் பாதுகாக்கும் அப்படின்னு கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு. ஏன்னா எங்களை நம்பி எங்களுக்காக ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்கள நாங்க தான் அந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கிறோம், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு புறம் சொல்லி. அப்போ 2014 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அம்மையா ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்றாங்களே, அப்போ சிறுபான்மையினர் வந்து ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்கலன்னு முடிவு வர்றதா, இல்லை வாக்களித்து இவர்கள் வெற்றி பெறவில்லை திமுக முடிவு வர்றதா? அப்படிலாம் கிடையாது. எந்தெந்த சூழ்நிலையில் யார் மேலே என்னென்ன மாதிரியான அபிப்பிராயம் அதிருப்தி இருக்குதோ அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் அரசியலுடைய வாக்கும் எம்பிஎம்எல்ஏ சீட்டும் உயர்கிறது. இதுதான் அடிப்படையில் வந்து ஏன் காட்டுனா, அந்த சூழல் ஏன் வருதுன்னு கேட்டினா, மக்களுடைய மறதியை வந்து ஆட்சியாளர்கள் தனக்கான சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? நேற்று ஒன்று செஞ்சுருப்பான், அதை மறந்து புதுசாக வர்ற ஒன்றை வச்சு நான் வச்சுட்ருப்பான். மறதியை எங்களை போன்ற ஆட்கள், கொள்கை பறக்கின்ற அல்லது வந்து அரசியலை விமர்சிக்கின்ற ஆட்கள் மறதியை அல்லது மறந்து போன விஷயங்களை கொண்டு வந்து ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு பரப்போகுது. அப்போ ஆமாம், அப்போ அதை அந்த வேலையை செஞ்சாப்பா அப்படின்னும் போது கொஞ்சம் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், மக்கள் திருந்துவான் அல்லது வந்து வேறு ஏதாவது முடிவு எடுப்பான். இந்த விஷயம்தான் இப்போ இந்த மறதியும்
கடந்த கால கசப்பான உணர்வுகளையும் வந்து தவிர்த்து அல்லது தள்ளிவிட்டு போவதனால தான் இன்றைக்கு வாக்கு அதனூடாக எம்எல்ஏ எம்பி சீட்டு. புரியுதுங்களா? ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவர் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. திமுக கிளை செயலாளருக்கு அறிவு பொம்மை முதலமைச்சர்னு சொல்றீங்களா? இல்ல அப்படின்னு வைகோ அண்ணன் சொன்னார். நீங்க காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, திமுக கிளை செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட அவருக்கு இல்லைன்னு சொன்னார். 2014 ஜூன் 9 ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு கேட்டீங்கன்னா, ஈழ இன விடுதலை போரில் வந்து தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ், அதற்கு துணை போனது திமுக. ஸ்டாலினோட கூட்டணி வைத்தால் என் கல்லறை கூட என்னை மன்னிக்கிறேன்னு சொன்னவர் ஐயா வைகோ சொல்லியிருக்காருல. இன்னைக்கு அவர் கூட இருக்கிறார். தினகரன் என்ன சொல்றாரு? வைகோ எடப்பாடியோட நான் கூட்டணி வைத்தால் தூக்குமடி தொங்குப்பேன்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? தன்னிலை தாழாமையும் தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையுமே மானம் சொல்றான். தன்னிலை தாழ்ந்துச்சு, தாழ்ந்த பிறகு செத்துடணும். ஆனா உயிரோடு இருக்கான். அவன் போனான் குணந்தின் கழுகுதான். அப்போ நாங்க இங்க நாம் தமிழ் கட்சி என்ன நிலைப்பாட்டு வருது? டேய், நீ எனக்கு கொடுக்க வேணா, நான் அவன்கிட்ட இருந்து எடுக்க வேணாம். எங்க கொள்கை கோட்பாடு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மரத்திற்கும் கடலுக்கும் மலைக்கும் நீருக்கும். போறோம், ஓட்ட வாக்குகள் போடுங்க, இல்லைன்னா என்னைக்கு போறோமோ அன்னைக்கு நான் வெற்றி பெற்று போறேன்றதான் எங்களோட தலைவர் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடும் கோட்பாடும். அப்போ நீங்க சொல்ற அந்த கருத்து பெண்ணி உரிமை என்பது, திமுக கொண்டு வர அந்த பெண்ணி உரிமைகள் என்பது, ஐயா உதயநிதி சொன்னது என்பது முற்றிலும் நரேந்திர மோடிக்கு நேர் எதிரானது. நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்தை அப்படியே கண்கொள்ளா பார்த்துட்டா இருப்பாரு. அவரு பேர்ல இது வரைக்கும் ஆகப்பெரும் பெரும் புகழ் கிடையாது. அவர் இந்துத்துவா சித்தாந்தவாதி. அது ஒரு சனாதன கோட்பாட்டின் ஊடாக ஒரு வெறுப்பு அரசியலை உண்டு செய்கிறது. அதுல எந்த மாற்றுக்கிறது கருத்து கிடையாது. அதை வந்து நம்ம ஏற்கவும் இல்லை. என்ன பண்றான்னு கேட்டா, இவர் அவர் மேல காரியத்துக்கு போறதும், அவர் இவர் மேல காரியத்துக்கு போறதும், மக்களை திசை திருப்பி வேறு விதமான வாக்குகளை பெறுவதமான நோக்கமா தான் இருக்காங்க. நீ சரியாயிரம்பா. பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 50% இடஒதுக்கீடு. 2006 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சட்டம் போட்டாங்க. அது பல காரணங்களால் அப்படி தள்ளி போச்சு. புரியுதுங்களா? 2023 டிசம்பர் மழைக்கால குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து இப்போ இருக்கிற பிஜேபி அரசு வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் வந்து 50% இடஒதுக்கீடு கொடுத்து 2 அவையிலும், ராஜ்யசபா பாராளுமன்றம் 2 அவையிலுமே வந்து சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. அது 2029 வருது. சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, பாதிக்கு பாதி. நீ சொல்றதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டு வருதே. 117 ஆண், 117 பெண். ஆணுக்கு பெண் சமம் அல்ல. நாம் பெண்கள் பெண் விடுதலை எல்லாம் வந்து திமுக சொல்லுது. ஆனா பெண்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னு. மரியாதைன்றத விட எப்படி நீங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து 13,13,000 பேர் கிட்டத்தட்ட பாலியல் வல்குறல் காணாமல் போனவர்கள் பல லட்சம் பேர். இந்தியாவில் பெண்கள் பல லட்சம் பேர் காணாமல் போயிருக்காங்க. இப்போ அந்த காணாம போனவர்களுடைய அடையாளம், அங்கம் அல்லது அவங்களுடைய உறவினுடைய விலாசத்தை கண்டுணர்ந்து அவங்கள தேடிக்கொண்டு வந்து அவங்கள கொடுக்குறீங்க. இன்னைக்கு போய் புகார் கொடுத்தோம்னா ஓராண்டுகள் கூட உங்களுக்கு சரியான தகவல் தெரியலையே. அப்போ பெண்களை அரசியலினூடாக அதிகாரப்படுத்தும் போது தனக்கான பாதுகாப்பை தானே நிறுவிக்கொள்வார் அல்லவா? அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, தமிழகத்தை பொறுத்த வரையில் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோட்பாட்டை மீறி இவர்களுக்கு இவ்வளோதான் இடம். அம்மா ஜெயலலிதா வந்து 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு எங்கள் ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சியில். அதில் 19% வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அருமையான ஒரு கோட்பாடு கொண்டாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? சட்டம் வந்தால்தான் நான் செய்வேன் என்பதை, அதாவது திமுக அரசு சொல்கிறேன், வந்தால் தான் நான் செய்வேன் என்பதை நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்து ஆணுக்கு ஒரு 117, பெண்ணுக்கு ஒரு 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் சரிபாதி பிரித்து ஒரு சமூக அந்தஸ்தை, ஒரு பெண்ணி உரிமை காட்கிற அரசாக இருந்தால் செஞ்சிருக்கணுமா இல்லையா? செய்யலையே. அப்போ நீங்கள் பெண் உரிமை பேசுறதுக்கு யோக்கியதை இல்லை, நாங்கள் பேச யோக்கியதை இருக்கு. ஏன்னா நாங்கள் சரிபாதி கொடுத்துட்ருக்கோம். ஆணும் பெண்ணும், ஆணுக்கு பெண் சமம் என்பதை தவிர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோட்பாட்டுக்கு நாம் தமிழ் கட்சி வருது. அதனால் இப்போ இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். காணாமல் போன பெண்கள் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தினூடாக தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். விடுதலை என்பது பெண் விடுதலையும் தனியாலாம் ஒன்றும் கிடையாது. விடுதலைக்கான அந்த டெஃபினேஷன் என்ன தெரியுமா? தனி மனித விடுதலையே விடுதலையினோட அளவுகோல் சொல்றான். ஒவ்வொரு தனி மனித விடுதலை தான் அதனோட விடுதலை அளவுகோல். என்ன விடுதலைனா பொருளாதார விடுதலை, அந்த அடிப்படையில் வந்து நிலத்தை ஆளுகிற அரசியல் விடுதலை, கல்வி விடுதலை, சுகாதாரத்துக்கு விடுதலை இருக்கிறது. எனக்கு இப்போ வந்து ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா எனக்கு ஒரு ஒரு உயர்தர ஒரு மருத்துவம், உயர்தர ஒரு மாத்திரை மருந்து தேவை.
ஒரு பொதுமக்கள் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஒரு பத்திரிகையில் சொல்கிறான், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியிட்ட உப்பு மாத்திரை கிடைக்கலன்றான். பின்னாடி இருந்து டீன் என்ன பண்ணுறாரு, பல விதமான கோணங்கள்ல முகத்தை சுளிக்கிறாரா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா? சகிக்கல அதெல்லாம் பார்க்க. மருத்துவமனைகள்ல நிறைய மருந்துகளே இல்ல, வெளியே தான் போய் வாங்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ள. 2025 வந்து ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றாரு, கடந்த 6 மாதங்களில் 25,000 எய்ட்ஸ் நோயாளிகளை தமிழ்நாடு அரசு கண்டுணர்ந்திருக்கிறது. சொன்னாரா இல்லையான்னு சொல்லுங்க. சொல்லியிருந்தாரு. அப்புறம் நீங்க என்ன போட்டு கிழிக்கிறீங்க, என்ன அப்புறம் கண்ணியமா பேசணும்னு பாக்குறேன். அப்போ நீங்க இப்ப என்ன அடிப்படையில் பேசுறீங்க? கட்டமைப்பு என்ன இருக்கு சார்? நீங்க வந்து தாம்பரத்துல வந்து ஒரு தலைமை அரசு மருத்துவமனை வந்து திறந்துட்டீங்க. உள்ள போனீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு செவிலியர் இல்லை, ஒரு மருத்துவர் இல்லை, ஒரு முடனூக்கு அல்லது வந்து ஒரு கை கால் எலும்பு முறிவு சம்பந்தமான மருத்துவர்கள் யாருமே இல்லை. ஒரு 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 குறைஞ்சது ஒரு 100-150 மீட்டருக்கு மக்கள் வந்து வரிசையில் காத்து கிடக்கிறார்கள், அவசர சிகிச்சையில் வருகிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த மருத்துவமனையை வந்து திறந்து விட்டுட்டு நீங்க வந்து நாங்கள் மருத்துவ கட்டமைப்பில் ஆக சிறந்தவர்கள் அப்படின்னு ஏன் போய் நீங்க இவங்களுடைய பேர் வச்சு திறந்தாலுமே அது செயல்பாட்டுல கிடையாது, சும்மா பேருக்கு தான் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க முன்னேற்பாடு இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் கேட்டினா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்யறது அத்தனையுமே குறை சொல்வதல்ல நாம் தமிழ் கட்சி, புரியுதுங்களா? பகல்காம் அந்த போரில் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் அந்த போரில் வந்து சிந்து நதியினோட ஓட்டத்தை தடுத்துட்டார் மோடி. பாகிஸ்தானுக்கு போகிற நதி அது சிந்து, சீலம், செனாப்புன்ற நதி, 3 நதிகளும் வந்து பாகிஸ்தானுக்கும் பியாஸ், சட்லஜ், ராவி அப்படின்ற ஒரு 3 நதிகள் இந்தியாவுக்கும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க நாட்டினுடைய பிரதமரும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நேரு. அப்போ இந்த 3 நதிகளும் வந்து அவங்க நாட்டுக்கு தான், இங்கிருந்து தான் புறப்படுது, இந்தியாவிலேருந்து புறப்படுது. இங்கிருந்து புறப்படுகிற சிந்து நதியினோட ஓட்டத்தை தடுத்துட்டார். ஏன்னு கேட்டினா, இவனுங்க வளம் பெறக்கூடாது, வளம் பெற்று பாகிஸ்தான்லேருந்து எங்கள் நாட்டில் ஆளை வந்து அஷ்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ சிந்து நதியை தடுத்து விட்டால் 2,10,00,000 மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் பறிபோகும், 70 லட்சம் ஹெக்டேர் நிலம் விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அப்படின்றது வரலாறு ஆய்வறிக்கை. அப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அடிப்படை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய அந்த முரணும், 2,10,00,000 பேர் நீரின்றி தவிப்பதற்கான அந்த முரணும் களைய வேண்டும். சிந்து நதியை நீரோட்டத்தை தடுப்பது மனித நேயத்திற்கு, மனித உரிமைகள் மீறல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால பாகிஸ்தானுக்கு குரல் கொடுத்துறான்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது, முடியாது. ஃபண்டமெண்டல் அது கிடையாது. எங்கெல்லாம் சிக்கல் இருக்குதோ, அதிமுக எதை செஞ்சாலும் சிக்கல்றா அப்படின்லாம் வந்து நாங்கள் சொல்ல வரல. பாகிஸ்தான்காரன் வந்து நன்மை பெற வேண்டும் என்று இந்தியா செய்தாலும், பாகிஸ்தான்காரன் தீமை வந்து அடைய வேண்டும் என்று இந்தியா செய்தாலும் இந்தியாவிற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம புரிந்துணரணும். யாரு தவறு செய்தாலும் நீங்கள் உண்மையை தானே உடச்சி பேசுறோம். எது உண்மையே இதாங்க, இதுதான் உண்மை. நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, தண்ணி ஏன் திறந்து உள்ள விடுங்க. நீங்க வேற போர் தந்திரங்கள் அல்லது ராஜதந்திர அரசியல், சர்வதேச அரசியல் அதை பேசி தீர்த்துங்க. அடிப்படையில் நாட்டு அரசு என்பது 2 விதமான சிக்கல்கள் இருக்குது. ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்யறாங்க, போர் வேணாமான்னு முடிவு செய்யறாங்க. குடிமக்கள் என்ன முடிவு பண்றாங்களா? குடிமக்கள் எழுதி போறாங்களா? இப்போ பிட் நோட்டீஸ் வச்சு பாகிஸ்தானோட இந்தியாவோட போர் தொடுங்களா? அப்படி கிடையாது. ஆக அந்த சிந்து நதியினோட நீரோட்ட தடுப்பு சட்டவிரோதம், மனித உரிமை மீறல் சொல்லி சீமான் குரல் கொடுத்தார். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க, எதெல்லாம் சரியோ பாராட்ட விழைகிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அரசியலுக்கு அடிப்படை தேவை என்ன என்பதை உணர்ந்து நாம் தமிழ் கட்சி அரசியல் செய்கிறது, அவ்வளவுதான். இது பெண்ணி உரிமையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இப்போ சுகாதார கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி முல்லைத்தீவு, இது கச்சத்தீவு, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே நிலைப்பாடு, ஒற்றை சிந்தனை, மக்கள் நலன் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அந்த மகிழ்ச்சி. சார், விஜய் அவர்கள் வந்து இப்போ அவருடைய சின்னம் வந்து அறிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து தனித்து தான் போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு புறம் சொல்லியிருந்தாரு. இன்னொரு புறம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கூடிய விரைவில் வந்து நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது உண்மையா? இல்லை, இது நாம் தமிழ் கட்சி ஒரே நிலைப்பாடு தான் 2014 இருக்குது. அது வந்து குறுக்கு நெடுக்க பல செய்திகள் ஓடும், அதில் நம்ம உடன்பாடு இல்லை. அண்ணன் சீமானாலும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு கூட்டணியில் வந்தாலும் கூட தனிச்சு மெஜாரிட்டியாக இருந்து ஒரு சட்டம் இயற்றக்கூடிய நிலைமையில் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அமைச்சர் முதலமைச்சராக போனால் மட்டும்தான் நாட்டை சீர்திருத்த முடியும். அரசியல் சீர்திருத்தத்தின் ஊடாக தான் நாட்டை சீர்திருத்த முடியும், புரியுதுங்களா? ஒரு 90 அமைச்சர், ஒரு 90 எம்எல்ஏ, ஒரு 10 அமைச்சர் இப்படி போய் சட்டமன்றத்தை அலங்கரிப்பதனால அது வெறும் ஒரு அலங்கார பொருளாக தான் இருக்கும்.
அதனால அது ஆரம்பத்துலேருந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். உங்களுடைய நோக்கம் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருது அப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியும். அதாவது நீ 29/4/2025 ஒரு 18 வகையான சட்டமன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதில் வந்து காலனி பெயரை நீக்குதல் அது ஒரு சட்டம், அதுவுமே நீக்கியிருக்காங்க இல்லையா? சொல்றேங்க. கலைஞர் பல்கலைக்கழகம் ஒரு சட்டம், இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து சட்டங்கள் இருக்காது. அபாயகர செயல்பாடுகள் தடுப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1982. அதில் வந்து பிற மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டுக்கு வந்து கொட்டக்கூடாது, அதை சேர்த்துட்டாங்க. அந்த சட்டம் நிறைவேறிச்சு, பாராட்டுகள். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, விசிகே வந்து என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி ஒரு சட்டத்தை முன்மொழிகிறார். அதே சட்டத்தை வந்து ஆளூர் சானவாஸ் வழிமொழிகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புற ஊரமைப்பு அந்த ஒரு விதமான சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை வந்து மறுசீரமைப்பு செய்யணும். நகர்ப்புற ஊரமைப்பு சட்டம் அப்படி ஒரு சட்டத்தை மறுசீரமைப்பு, திருத்த சட்டம்லாம் சீரமைப்பு செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த சட்டங்கள் 18 வகையான சட்டங்களை 29/4/2025 அன்று தொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் இது ஒரு சட்டம். இந்த சட்டத்திற்கு எதிராக திமுக ஆட்சியாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள், வரலாறு இருக்கு. இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க பிறகு விசிகாவில். அதில் 2 சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தங்க வழிமொழிகிறாங்க, ஒருத்தங்க முன்மொழிகிறாங்க. அது ஒரு தேவையான சட்டம் தான். நகர்ப்புற ஊரக அந்த மறுசீரமைப்பு சட்டத்தை வந்து எதிர்த்து திமுக வாக்களிக்குது. நீ என்ன நினைக்கிற, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு உட்காருன்னு சொல்கிறேன். அப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக்கொண்ட எடப்பாடி கூட தனித்துவமாக சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது. காரணம் என்ன, மெஜாரிட்டி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மைனாரிட்டியை அடித்து சாவடிச்சுவான். அதைத்தான் சொல்கிறேன். நாம் தமிழ் கட்சி 99.9% நீங்கள் உங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் வென்றாலும் கூட சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றால் சட்டத்தை மக்களிடத்தில் பிரயோகிக்க முடியாது, ஒரு நற்சட்டத்தை மக்களிடத்தில் கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிச்சிட்டானா சட்டம் தோத்து விடும். அதை தான் ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சிமைக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கும். சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வந்து 4 முனை போட்டி வந்து நிலவ இருக்கிறது. ஸோ இந்த தடவை வந்து ஒரு மிக கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும் 2026 தேர்தல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடுமையான தேர்தலை நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ள போகுது? அதாவது இன்னும் வந்து கூட்டணி அமைப்புகள் இறுதி பெறலை. ஒன்று, போட்டிகள் எப்பயுமே சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாநிலத்தை ஆளுகிற பொறுப்பு யாருக்குடையது அப்படின்றது இருக்கும். இதில் வந்து 2 வகையான விஷயங்களில் வந்து திமுக அதிமுக வந்து முனைப்பாக செயல்படும். ஒன்று பவர் டிரைவன், ஒன்று மணி டிரைவன். பணத்தை கொடுத்து பவரை எப்படியாவது வாங்கினு ஒரு செக்டார் இருப்பாங்க. அதில் வந்து திமுக முதன்மையானது. எத்தனை லட்சம் கோடி வேணாலும் கொடுத்து பவரில் இருக்குன்னு நினைப்பாங்க. இங்கே வந்து பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு அதிமுக நினைக்கும். இது 2த்தையும், பணம் பவர், இதில் எடுத்து ஓரம் வச்சுட்டு இனத்திற்காக வேலை செய்து நாம் தமிழ் கட்சி. நீ எதை வேணாலும் பண்ணிக்க, இந்த இனம் இந்த மண்ணுக்கான அடிப்படை வேலை செய்யுது. ரைட், போட்டி இருக்குதான் செய்யும். ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாய்ப்பு நான் ஓட்டுக்கு காசு கொடுப்பாருங்க, வாய்ப்பு இல்லை. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் பரப்ப முடியும், அதான் நாங்கள் முன்மொழி முடியும், அதான் நாங்கள் வந்து பின்தொடர முடியும். இப்போ நான் என்ன சொல்கிற கேட்டினா, போட்டிகள் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. யார் யார் எந்தெந்த இனங்களை ஒன்று சேர்க்கிறார்கள், சாதிகள் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்க முடியாது. இருக்கு உள்ள வெளியே சொல்லிக்கலாம், சாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு. குடிகள் நூடாக ஜான் பாண்டியன் இருப்பார், அண்ணன் கிருஷ்ணசாமி இருப்பார், அண்ணன் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் இருப்பார், அண்ணன் திருமாவளவன் இருப்பார். இவரெல்லாம் தனித்தனி குழுவாக இயங்குகிறார்கள் ஒழிய அவரவர்களுக்கு என்று மக்கள் சமூக தொகையின் தகுந்த மாதிரி சீட்டுகள் ஒதுக்கப்படுகிறது. இப்ப இதுவே தொகுதிகள் ஒதுக்கப்படுறதுமே வந்து ஜாதி சமூக அடிப்படையில் தாங்க. இது உடைச்சு தானே பேசணும், இது உண்மைதானே, இது ஏற்றுதான் கொள்ளணும். இது அப்படியே இல்லை இவர் முரணா பேசுறாருன்னு சொல்ல முடியாது இல்லை. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க, ஒரே சமூகம். பேச்சு நடந்துட்டு இருக்குல்ல, இவருக்கு 3 சீட்டு, இவருக்கு 10 சீட்டு, இவருக்கு ஒரு ராஜ்யசபா, இவருக்கு 3 சீட்டு, இத்தனை கோடி பேச்சு நடந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணால பார்க்கலாம், பேச்சு நடந்துட்டு ஊடகம் அதை சொல்லுதா இல்லையா? ஒரே சமூகம். இவருக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கும் இவர் வெளியே வந்தா, இவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கும் இவர் வெளியே வந்தா, அப்ப இவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு எவ்வளவு கொடுக்கலான்றது கணிக்குது இல்லை. அதனால தானே 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறான், புரியுதுங்களா? அதனால போட்டிகள் கடுமையாக இருக்கு, அதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் என்ன விசேஷம் கேட்டினா, இந்த போட்டியிலேருந்து வெற்றி பெற்று இவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறான்றதான் விஷயம். ஏற்கனவே கடைஞ்சமாவே கடைய போகிறானா, ஏற்கனவே வாங்கின கடனை அதிகரிக்க போகிறானா, இல்லை வாங்கின கடனை அடைக்க போகிறானா, இல்லை மக்களுக்கு சுகாதாரத்தை பேணி காக்க போகிறானா, என்ன கச்சத்தீவு பிரச்சனையில் ஏதாவது மீட்டு உருவாக்கம் பண்ண போகிறானா, செவிலியர் பிரச்சனை தீர்க்க போகிறானா, மாநகராட்சியில் இருக்கிற ஊழலை சரி பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்டெர்லைட்டில் வந்து துப்பாக்கி சூடு நடந்தது, 7-8 வருஷம் ஆகுது, இன்னும் குற்றவாளி தண்டிக்கப்படலையே. நான் தண்டிப்பேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வர 2021. அப்போ இது என்ன போக்கு?
சொல்றாங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, சொல்றாங்க செயல்பட. திமுக காரன் அதிமுக காரன் வித்தியாசம் சொல்றவங்களுக்கு. ஒரு திமுக மருத்துவர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அதிமுக காரன் ஒருத்தர் வரான், கடுமையான வயிற்று வலி, ஐயா வயிற்று பயங்கரமா வலிக்குது அப்படின்னு வந்து உட்காந்து, என்ன நீ என்ன பண்ண, என்ன செஞ்ச, ஏன் வயிற்று வலிக்குதுன்னு கேட்குறாங்க. ஐயா நான் கனவுல ஒரு குதிரையை முழுங்கிட்டேன், எனக்கு கடுமையான வயிற்று வலிக்குது, எப்படி இருந்தாலும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி எனக்கு அந்த குதிரையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே திமுக என்ன பண்ணுறான், இவன் பைத்தியம் போல இருக்குது, எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு அவன்கிட்ட ஒரு ஃபீஸை வசூலிச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போய் அவன் வயிற்றை கிழிச்சு 4 தையலை போட்டு ஒரு மயக்கம் தெளிஞ்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு வெள்ளை குதிரை கொண்டாந்து பக்கத்தில் நிறுத்திட்டான். டேய் நீ வயிற்று வலின்னு வந்தல்ல, அப்புறம் வயிற்றை கிழிச்சு ஒரு குதிரை எடுத்தாச்சு, அப்புறம் வெள்ளை குதிரை அப்படின்னா புரியுதா. அவன் கண்ணு முடிச்சு மயக்கம் தெளிஞ்சு பார்த்தேன், ஐயா நான் கனவுல மூணுனது கருப்பு குதிரை, நீ வெள்ளை குதிரை எடுத்து வச்சிருக்கிற, இல்லை நீ திருப்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணு. ஏன்னா இவன் அவனை ஏமாற்றி ஏதோ ரூபா வாங்கலான்னு பார்த்தான். அவன் என்ன பண்ணுறான், வைத்தியகாரத்தனமாக நடந்துட்டு இருக்கிறான். இதுதான் இவருக்கு 2 பேத்துக்குள்ள வித்தியாசம், புரியுதுங்களா. நான் வந்தால் என்ன பண்ணுவேன், ஸ்டெர்லைட்டில் இருக்கிற சிக்கல்களை தீர்ப்பேன், அங்கே துப்பாக்கி சூடு வந்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், கொடநாடு கொலை வழக்கில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக தண்டனை வாங்கி கொடுப்பேன், நீதி விசாரணை செய்வேன். புளியந்தோப்பில் கட்டின 1920 வீட்டில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்குது, 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் போட்டான்னு சொல்லிட்டு ஐஐடி வந்து அறிக்கை கொடுத்து போச்சு, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கொடுக்கலாம், அதை கொட்டி தீக்கலாம் இவர்களை ஊழல்களை. மாற்றம் என்ன, கடுமையாக போராடுற போட்டி இருக்குது, மாற்றம் என்ன, ஒன்றும் கிடையாது. போட்டி இருக்க தான் செய்யும். இந்த போட்டியினூடாக மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி, இந்த போட்டியில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களை ஊடகங்களும் ஆட்சியாளர்களும் ஒதுக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கான அந்த ஆட்சி வரைவில் இருக்குது, மக்களுக்கான செயல் திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். அதே வேளையில் எங்களுக்கான வாக்கு சதவீதமும் நாங்கள் சட்டமன்றம் செல்வதற்கான அடிப்படைகள் பூர்வமாக செஞ்சிட்ருக்கோம். உறுதியாக வெற்றி பெறும். அந்த வெற்றி என்கிற நம்பிக்கையில் தான் எல்லாமே உழைச்சி ஓடுறோம். இதுக்கு இந்த அடிப்படையில் இருந்து எல்லா புயலும் தாங்குகிற அளவுக்கு ஒரு மரம் எப்படி தன் வேரை பூமிக்குள் ஊன்றுகிறதோ அதுபோல் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய அடிப்படைக்கில் ஊனி போச்சு. என்ன புயல் வந்தாலும் தாங்கும், அதில் இந்த மாற்றுக்கிறது இல்லை. தோல்வி இருக்கும், ஆனால் தோல்விகிட்ட போய் சரண்டர் ஆகிடாது. அந்த கான்செப்ட் தான் நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதனால் அவர்கள் போட்டி இருப்பார்கள், தாவேக்கோட சமாதானமாக போய் நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள், அந்த கான்செப்டே கிடையாது. என்ன சீமான் இறுதி முடிவு செய்கிறாங்களோ அந்த பாதை ஓட்டத்தில் போயிட்டு இருக்க வேண்டியதான். நாங்கள் என்றாவது ஒரு நாள் வெல்லுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கும். இவர் நம்ம கூகுளுடைய சிஇஓ என்ன சொல்றாரு, சுந்தர் பிச்சை, கடினமான ஒன்றை தேர்ந்தெடுங்கள், அதில் போட்டி இருக்காது. அதே வேளையில் வந்து அதில் வெற்றி பெற்று விட்டால் வெற்றி நிலையானதுன்றார். அது பார்த்து நாங்கள் கடினமான பகுதி தூய தமிழ் தேசிய பாதை எவனா இந்த அரசியல் மண்ணில் கையில் எடுத்திருக்கானா? இல்லை, வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து மே 17, 2025 ஜூனியர் வீடில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. காங்கிரசும் திமுகவும் ஈழ இனப்படுகொலை செய்தது என்று ஒரு இடத்தில் கூட நான் சொல்லவில்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. இதழ் இருக்கு, அவரே பார்க்க சொல்றேன். தமிழ் தேசிய அரசியல்வாதி, நான் அவர்கிட்ட ஒரு 15 வருஷம் அரசியல் பயின்றேன். அப்போ இது போன்ற ஒரு சொல்ல வைத்தது யாரு? அதிகாரம். திராவிடம் நினைத்தால் இவருக்கு அதிகாரம் அளிக்கலாம், திராவிடம் நினைத்தால் இவர் அமைச்சர் ஆக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கலாம். அதற்காக தமிழ் தேசியத்தை எந்த கோணங்கள் வேணாலும் பேசலாம் என்ற சூழலை உருவாக்கியது திராவிடம். சூழலை உருவாக்கி போச்சு, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அதிகாரம் இல்லை. அப்படித்தானே இருக்குது. கண்டிப்பா நெப்போலியன் என்ன சொல்றான்னு தெரியுங்களா, ஒரு பாடகன் தன் வயலினை எப்படி நேசிக்கிறான் அது போல அரசியல்வாதி அதிகாரத்தை நேசிக்கணும்னு சொல்றான் நெப்போலியன். அரசியல்வாதி அதிகாரத்தை நேசிப்பான், மக்களுக்கான தலைமை மக்களை நேசிக்கிறான். புரியுதுங்களா? நான் குற்றச்சாட்டுல எப்படி மாற்றி வச்சிருக்கிறதான் பேச்சு. அவன் பயிற்சி இதுக்கு முக்கிய காரணமே திராவிட கட்சிகள் தான். திராவிட கட்சிகள் தானே. டார்ச் லைட் தூக்கின்னு போய் டிவியில் அடிச்சது யாரு? முடிஞ்சு முக்கிய பார்த்தாரு, கோவையில் நின்று பார்த்தாரு, முடியல, இன்னும் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரண்டர் ஆகிட்டார்ல. கடைசி 70-75 வயசு ஆகி போச்சு. ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் 6 வருஷம் இருந்து செத்து போயிடலான்ட்டு தானே அந்த கான்செப்ட் வராரு. முறிக்கிடுவானுங்க. இதில் நிலை பெற்று நிற்கிறது ஒரு அற்புதமான சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் உடையாமல் இருப்பதற்கு காரணம் கேட்டினா திரு சீமான் அவர்கள் ஒரு இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸாக தான் ஆகணும். அது அவர் தெரியும். முன்னோர்கள் செய்த தவறை எதிர்காலத்தில் தம்பிகளோ அல்லது தங்கைகளோ செய்ய விடக்கூடாது என்பதனால தான் அவர் தெளிவாக இருக்கார். ஆமாம்மா, இல்லைன்னா இந்த வயசில் நான் இப்போ நான் தான் சொல்ல, நான் ஜப்பானில் கூப்பிட்டால ரஷ்யாவில் கூப்பிட்டாலும் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் என்ன பல கட்சிகள் திராவிட கட்சிகள் அழைத்தது, அது சம்மந்தப்பட்ட என்னுடைய அருகாமையில் இருக்கிற நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அறிவார். நம்ம என்னன்னு கேட்டோம், ஒரு தூய சித்தாந்தத்தில் பயணித்து செத்து போகும். இது இந்த கான்செப்டில் தான் நம்ம இருந்து இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். வழியா இவர்கள் வந்து நாளைக்கு மாநில பொறுப்பு கொடுப்பாங்க, மாவட்ட பொறுப்பு கொடுப்பாங்க, மாமன்ற உறுப்பு, அந்த விஷயம் இங்கே இல்லை, என்கிட்ட இல்லை.
அதே போல் அடிப்படையில் வந்து நாம் தமிழ் கட்சியில் பல்வேறு நபர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு தாவினாலும் கூட இந்த கட்டமைப்பு ஆகச்சிறந்த கட்டமைப்பாக இருக்குது. மழை பெய்தாலும் அமர்ந்து கூட்டம் இருக்கிற ஆகப்பெரும் கூட்டம், சிந்தனை உள்ள கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து இன்னமும் வந்து வீரியமிக்க ஒரு கூட்டமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார் சீமான் அவர்கள். அதனால் எதிர்வருகிற தேர்தல் வந்து மிகப்பெரிய கடினமாக போட்டியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய பாதையை தெளிவாக வகுத்து வைத்திருக்கிறோம் என்பது எங்கள் பாதையில் தடையில்லை. அதனால் ஒன்றும் சிக்கல் இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.